எல்லாம் ரொம்ப எஸ்ஆர்எம் பிரைம் ஜோன் இந்த சரௌண்டிங்கு ஒரு 5-10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய அவங்க ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தைரியம் கொடுக்குற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஹெல்த்ன்றது அவங்க சாப்பாடு மூலமாக, வாட்டர் மூலமாக, சரியாக ஸ்ட்ரெஸ் மூலமாக எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு சின்ன இது ஏதாவது பெயின் வந்தால் கூட என்ன அங்கே போனால் எவ்வளோ பில் ஆகும், எத்தனை ஸ்கேன் எடுப்பாங்க அப்படின்ற பயத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கார்டு மூலமாக இவ்வளோ இனிஷியேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பெட்டர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது பெரிய விஷயம் சார். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னென்னா, எஸ்ஆர்எம் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற வர்றவங்க இந்த 10,000 கார்ட்ஸு 20,000 கார்ட்ஸ் வாட் எவர் அவங்களுக்கு ஒரு மினிமம் இவ்வளோ கட்டினீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ்லேருந்து உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்றது ஒரு இனிஷியேட் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு ஒரு தைரியம். ஏன்னா நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், அதாவது லோ லெவலில் இருக்கிற ஃபேமிலிஸ் நிறைய பேர் தங்கிட்டு இருக்கிற ஒரு ஏரியாவாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த கார்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்குது. ஒரு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு. அந்த இனிஷியேட் எடுத்து எஸ்ஆர்எம் பிரைம் ஜோனில் அது திங்க் பண்ணுறதுக்கு ஒரு யோசனையை நான் வந்து உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். டெஃபினட்டாக இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பக்கபலமாக எஸ்ஆர்எம் குரூப் இருக்கும் அப்படின்றது 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாழ்க வளர்க. நல்ல பாயிண்ட். இல்லை, இப்போ டெஃபினட்டாக அவேர்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு கிக்கு கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனாங்க ஒரு 4-5 வருஷமாக. இப்போ தான் கொஞ்சம் அந்த அவேர்னஸ் த்ரூ அவுட் இந்தியா வந்துட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். கண்டிப்பாக அதுலேருந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாமல் உங்களுடைய தாய் தந்தை உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அது படிப்பு மட்டுமா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் வந்து அப்பா சாப்பிடாம கூட நமக்கு கொடுப்பாருன்றது யோசிக்கணும். அந்த வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கே அது யோசித்து உங்கள் உடல் பாதுகாக்கணும். உங்களுடைய மென்மேலும் நீங்கள் வளர்ந்து நல்ல பொசிஷனுக்கு வந்து தாய் தந்தைய ஒரு அனாதாசிரமத்துக்கு அனுப்பாமல் நீங்கள் கொஞ்சம் கை கொடுத்து அவங்களுக்கு நான் இருக்கேன் பாப்புலன்ற தைரியம் வந்து இன்றைக்கி வர்ற ஜெனரேஷன்ஸ் 90s 2000 ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்சியில் ஒரு பாசத்தை உருவாக்கி அவங்க எல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும், நமக்கு நல்ல காலம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற தாய்மார்களுக்கு தந்தைக்கும் நீங்கள் தான் பக்கபலமாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ். நான் 4-5 லாங்குவேஜில் பாடுறதுனால இப்போது தெலுங்கு ஒன்று பாடி வந்தேன். லாஸ்ட்டு இந்த பொங்கலுக்கு ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆகும். தமிழில் ஒரு 2-3 பாட்டு பாடியிருக்கேன். இன்னும் டைட்டில்ஸ் வைக்கலை. நடிப்பு ஆசை இருக்குது சார். பட் அது வந்து பாட்டுக்கும் அதுக்கும் சரியாக வராது சார். ஏன்னா இப்போது திடீர்னு நான் வந்து ஒரு படத்துக்கு ஆக்செப்ட் பண்ணி நடுவில் ஒரு கல்யாண கச்சேரி ஒத்துக்கிட்டா இந்த ஷூட்டிங்காக திருப்பி அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க என் கச்சேரிக்காக. ஸோ அது போயிடும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இது வந்து 2 பலகை மேலே கால் வைக்காமல் எனக்கு டைம் இருக்கும்போது ஏதாவது சின்ன கேரக்டர் வந்ததுன்னா அதுவும் நகைச்சுவையாக இருந்தால் தான் பண்ணுறேன். ஆமாம், பண்ணியிருக்கேன். அந்த இப்போ சொந்த ஆல்பம் அப்படின்றது நான் வந்து உங்கள் மனம் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலில் தான் ரிலீஸ் பண்ண முடியும். இன்றைக்கி கேசட் கான்செப்டே போயிடுச்சு. ஸோ நம்ம இன்வெஸ்டர்ஸாக நம்ம பண்ணிவிட்டு நம்ம சொந்த சேனலில் போட்டு அது மூலமாக பெருசாக காசு வராது, திருப்தி வரும், ரசிகர்கள் கேட்டு அதுலேருந்து நான் கிளாஸஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இசை முறைப்படி கற்றுக்காதவங்களுக்கு பாட்டு நல்ல பாடத்திறன் இருக்கிறவங்களுக்கு நல்ல சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அந்த உங்கள் மனம்
அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் அது இசை மேலே ஆசை இருக்கிறவங்கள அதை பார்த்து கற்றுக்கலாம். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.